ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கு வேத வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் யூதா வம்சத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் அவங்க இருக்கும்போது அநேக சாபங்கள் வந்தது. ஆனாலும் தேவன் அந்த சாபங்களை எல்லாம் முறியடித்து நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அன்று யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தார் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் சொல்லிய வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வில் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்று யூதா வம்சத்தாரையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அந்த ஆசீர்வாதம் நமக்கும் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அநேக காரியங்களில் ரட்சிக்க முடியாதபடி உலகத்தில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அநேக பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், சூனியங்கள், மந்திரங்கள், இது எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு ரட்சிப்பில்லாதபடிக்கு அநேக காரியங்களில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஏற்கனவே நீங்கள் சாபமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அநேக குடும்பங்களில், அநேக மனிதர்களுக்குள்ள பயம், ஒவ்வொரு நாளிலும் அநேக காரியங்களை குறித்து பயங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நம்மை பயப்படாதே என்று சொல்லி எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று வசனம் சொல்லியிருக்கிறது போல, நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஆபத்தாக இருந்தாலும் பயப்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது காரியமாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய கரத்தை தேவன் திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் கரங்கள் திடப்படாதபடிக்கு அநேக காரியங்களை குறித்து அநேகர் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கரங்களை திடப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய கரங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வேலைகளை செய்யும்படியாக, அநேக காரியங்களை செய்யும்படியாக தேவன் உங்களுடைய கரத்தை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்று யூதா வம்சத்திலும் அன்று இஸ்ரவேல் வம்சத்திலும் அநேக யுத்தங்கள் வந்த போதில் அவருடைய கரங்களை தேவன் திடப்படுத்தி அநேக வெற்றிகளை கொடுத்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எத்தனை சோர்வுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய கரத்தை தேவன் திடப்படுத்தி எல்லா காரியங்களிலும் வெற்றியை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயத்தின் தேவனாக இருக்கிறார். அதுபோல் தேவனை நாம் ஒருபோதும் மறவாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போதே மெய்யாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சாபங்களும் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக தேவன் நம்மேல் அக்கறை உள்ளவராக நம்மை ரட்சித்து பயப்படாதபடிக்கு தேவன் நம்முடைய கரங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வேத வார்த்தையை விசுவாசித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான
வார்த்தைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை ரட்சிக்கிற தேவன். நாங்கள் பயப்படுகிற நேரத்திலெல்லாம் பயப்படாதே என்று சொல்லி எங்களை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் பயத்தை நீக்கி ஒரு புதிய பலனையும் மகிழ்ச்சியும் நீர் கொடுத்து ஒவ்வொருவருடைய கரங்களை நீர் திடப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.